இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மேடம், நான் சுருதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கமாண்டர் கணபதி பேசுறேன் மேடம். சொல்லு, என்ன வாய்ஸ் ரொம்ப பதட்டமா இருக்கு? இன்ஸ்பெக்டர் வந்து டாக்டர் சேகரை கூட்டிட்டு போறாங்க மேடம். என்ன சொல்ற கணபதி? கூட்டிட்டு போறாங்களா இல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா? டாக்டர் எல்லாம் உண்மையும் லேடி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. கமிஷனர் முன்னாலேயும் மினிஸ்டர் முன்னாலேயும் வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மேடம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? மேடம் வாங்க. மேடம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராதே. என்கிட்ட சொன்ன உண்மைய அப்படியே நான் சொல்றவங்க கிட்ட அவங்க முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் தான் நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேனே மேடம். அது மட்டும் பத்தாது, அதுக்காக தானே நான் உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். வாசல் வரைக்கும் வந்துட்டு எதுக்காக தயங்குறீங்க? பொய்ய தைரியமா எழுதி அதை சீல் வச்சு குடுக்குறீங்க. உண்மையை சொல்றதுக்கு இப்படி தயங்குறீங்க? வாங்க. உட்காருங்க. உமா மேடம், சொல்லுங்க மேடம். சாருக்கு ஏதாவது குடிக்க வாங்கிட்டு வாங்க. ஓகே மேடம். சார் காஃபி இல்ல ஜூஸா சார்? இல்ல ஒண்ணும் வேண்டாம். சரி, நீங்க போங்க. ஓகே மேடம். துர்கா. சொல்லுங்க துர்கா, என்ன விஷயம்? குட் மார்னிங் சார். ம். சார், மினிஸ்டர் மகன் கொலை கேஸ்ல அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிட்டேன் சார். நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா சார்? வெரி குட் துர்கா, அவனை அங்கேயே வச்சிருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே சார், தேங்க் யூ. இவ எதுக்கு இப்ப போன் பண்றா? ஹலோ ஹலோ சார், உங்க மகன் கேஸ் அக்யூஸ்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? என்னது? என் மகனை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டியா? யார் அவன்? நீங்க நேர்ல வாங்க சார், உங்களுக்கே யாருன்னு தெரியும். இதோ இதோ இப்பவே வரேன். அவனுக்கு எங்க யாரால சாவு? ஏ தாரா, இன்னியோட உன் கதை கந்தலாக போதும்.